Taste the Daily. கனகராஜ் சார், இப்போ இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் இப்போ நீதிமன்றமே வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்கு. ஏன்னா இதுவரையும் தமிழக அரசு வந்து காலம் கடத்திக்கிட்டே வந்தது, எஃப்ஐஆர் பதிவு செய்யலை. இது தமிழக அரசோட நடவடிக்கை வந்து திருப்தி அளிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு வந்து இப்போ நீதிமன்றமே குழு அமைச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றம் வந்து அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் ஏ ரவீந்திரன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் ஒரு கமிட்டியை போட்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அண்ட் ஆக்ஷன் டேக்கன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் ஆக்ஷன் டேக்கன் ஒன் ஆஃப் தி இதுதான் வந்து கேன்சலிங் ஆஃப் த லைசன்சஸ் டு த 2 ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் இதில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து வாட் இஸ் த ஆக்ஷன், ப்ரிலிமினரி ஆக்ஷன் இப்போ என்ன எடுத்தாங்கன்றத ஆகஸ்ட் 28 அடுத்த இயரிங்ல இப்போ சொல்ல போறாங்க. ஸோ நடவடிக்கை என்ன எடுத்தாங்க அப்படின்னு வந்து செப்டம்பர் 24 சொல்ல இப்ப குழு அமைச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் அவங்களோட அறிக்கையை வந்து செப்டம்பர் 24 வந்து தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. 28 ஓகே சொல்லுங்க. அதனால இப்போ அவங்களுடைய அறிக்கைகள் வந்து அது அறிக்கை வந்த பிறகுதான், வெளியிட்ட பிறகுதான் நம்ம அதுல பதில் கூற முடியும். இப்போ இது முதல்ல அந்த அறிக்கை வரது இருக்கட்டும் சார். இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாங்கல்ல, தமிழக அரசோட செயல்பாடு இந்த கிட்னி திருட்டு விவகாரத்துல திருப்தி அளிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்கல்ல. அப்ப இந்த கிட்னி திருட்டு விவகாரத்துல தமிழக அரசு மௌனமா இருக்கிறது ஏன்? அதுதான் நான் சொல்றேன். தமிழக அரசு வந்து மௌனமா இல்லை, ஒத்துழைப்பு இப்ப நீதிமன்றம் கேட்டதற்கு நாங்க இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க, ஆக்ஷன்ல இறங்குறாங்க. தமிழக அரசு ஆக்ஷன்ல இறங்கவே இல்ல சார். ரிப்போர்ட் கவர்மெண்ட் தானே கொடுத்திருக்கு, நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதற்கு நாங்க நீதிமன்றத்தை கேட்டதனால கொடுத்தீங்க இல்லையம்மா, டெக்னிக்கலா கரெக்ட்டா சொல்லுங்க சார், கேட்டதால் கொடுத்தீர்கள். இல்ல நீங்க தவறா உங்களை சரியான தகவல் சொல்றாங்க, பரவாயில்ல, சப்போர்ட் தேவை. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். முதல்ல டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட் 1994 கொண்டு வந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. சங்கரானந்த் அன்னைக்கு அமைச்சராக இருந்தவர் தான் கொண்டு வந்தார், ஹெல்த் மினிஸ்டரா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. அதாவது இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட் இது போல நடக்க கூடாதுன்றதுக்காக 1994 நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும் போது அந்த ஆக்ட் வந்து இப்ப மீறி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அந்த ஆக்ட இப்ப மட்டும் மீறல, நம்ம இதே வந்து கிட்னி ராக்கெட் வந்து 2011 2013 நடந்திருக்கு. 2013 ஆதாரம் இருக்கு, போற போக்குல எப்படி பேசுறீங்க? 2013 நீதிமன்றமே வந்து ஒரு அரசு நீதிமன்றம் கேஸ் போட்டிருக்கு, அதனுடைய ஜட்மெண்ட் தான் இது. டாக்டர் விஎம் கணேசன் சொல்லிட்டு ஒரு டாக்டர் நெஃப்ராலஜிஸ்ட், அவர் தர்மபுரி 2013. நான் என்ன கேக்குறேன், இருங்க சார், நான் சொல்றேன் சார், இப்ப நடந்ததுக்கான விளக்கத்தை நான் கேக்குறேன். நீங்க அப்ப நடந்ததா அப்ப நடக்கல, இது என்ன பதிலுங்க? இது இல்லங்க, இதுக்கு முன்னாடி இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா நீதிமன்றம் வந்து அரசு, நீங்க ஆதாரம் கேட்டீங்க, அது ஓகே. நீதிமன்றம் வந்து ரோல்ஸ் ராய் கார் இல்ல 2013 ஓகே டாக்டர் விஎம் கணேசன். என்னோட கேள்வி என்னன்னா சார், நீதிமன்றம் வந்து ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்கு அரசு மேல. அரசு நீதிமன்றமே அதிருப்தி தெரிவிக்கிற அளவுக்கு அரசு ஏன் மௌனமா இருக்கணும்? இப்ப மேடம் சொன்ன மாதிரி ஒருவேளை எஃப்ஐஆர் பதிவு பண்ண பின்னாடி இருக்க திமுகவோட மிகப்பெரிய நெட்வொர்க்லாம் அப்படிங்கிற பயம் வந்து திமுக அரசு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுதுன்னா, திமுக எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும், அதுல மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. இல்ல, கிட்னி திருடர்களை நாம வந்து நடவடிக்கை எடுத்து சிறை தண்டனை வாங்கி பெற்று தர வேண்டும், அதுதான் தமிழக அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய கோரிக்கை. அதை வந்து ஆனா இது போல ஏடிஎம்கே ஆட்சியில 2013 நடந்திருக்கு. நடவடிக்கை 3 லட்சத்துக்கு இல்ல இல்ல, நீங்க தவறான தகவல் சொல்ல வேணாம். காங்கிரஸ் கட்சியுடைய கோரிக்கை ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. இருக்கு ஆதாரம், செல்வ பெருந்தகை அப்படி அறிக்கை விடுறாரா? இத பாருங்க, இல்ல சார், இப்ப அக்னி சார் சொல்றது கரெக்ட் தானே? இவ்வளவு பெரிய ஒரு சிறுநீரக முறைகேடு நடந்திருக்கும் போது திமுகவோட கூட்டணி கட்சிகள் வாய் மூடிதான மௌனமா இருக்காங்க. திமுக வாய் மூடி மௌனமா தானே இருக்கு. மௌனமா இல்லையா? ஏங்க நாங்க என்னங்க மௌனமா இருக்கோம்? மௌனமா இந்த விவாதத்தை நீங்க காங்கிரஸ் ப்ளேம் பண்ணல. இல்ல, காங்கிரஸ் ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சார். எங்களுடைய வேலை என்னங்க, தவறு செஞ்சா பேசாம இருக்கணும், தவறுன்னு சொல்லணும், பேசாம இருக்கணும். அதுதான் தவறுன்னு சொல்லலையே சார். ஆமா, தூய்மை பணியாளர்களுக்கு மௌனமா இருக்காங்க. நான் டாக்டர் விஎம் கணேசன் அவர்கள், எங்க விஎம் கணேசன் இருக்கிறது மௌனமாக, தூய்மை பணியாளர்களுக்கு அண்ணன் செல்வ பெருந்தகை
பழைய விவகாரத்தை ஒப்பிட்டு பேசுறதுனால இல்ல ஒரு நிமிஷம் பழைய விவகாரம் ஒரு நிமிஷம் பழைய விவகாரத்தை ஒப்பிட்டு பேசினாலும் இது சரியாயிராது. சப்ஜெக்ட் நமக்கு அது கிடையாது. இல்ல இல்ல நீங்க திசை திருப்பி நாங்க அலோவ் பண்ண முடியாது. என்னோட கேள்வி என்னன்னா இல்ல தண்டனை தரணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி சென்னையில இது இப்ப விவாதமே கிடையாது சார். கிட்னி ராக்கெட் பிரச்சனையில தான் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ இருக்க மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ ஹாஸ்பிடல் நடக்குது. அது ஏன் நான் கேட்டா அப்ப நடக்கல இப்ப நடக்கல. கிட்டத்தட்ட நடந்தது 25 2013 டாக்டர் விஎம் கணேசன் அவர்கள் குற்றவாளி நீங்க தானே ஆதாரம் கேட்டீங்க. என்னோட கேள்வி என்னன்னா ஒரு கரண்ட் எம்எல்ஏவா இருக்கிற ஒரு ஹாஸ்பிடல்ல 100க்கும் மேற்பட்ட ஏழை மக்களோட கிட்னியை வந்து திருடி விக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்போது ஒரு முதலமைச்சரா ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? ஆக்ஷன் எடுக்கணும். என்ன ஆக்ஷன் எடுக்காரு? இல்ல அந்த எம்எல்ஏ திரும்ப கோர்ட் மூலமா தான் இப்ப நடவடிக்கைகள் இருக்கும். சார் கோர்ட் வந்து நேத்து தான் சார் எடுத்தது. இப்ப ஒரு மாச காலமா அந்த கிட்னி விவகாரம் நடந்து ஒரு மாச காலம் ஆகுது சார். துறை அமைச்சரும் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் பேசுறாரு. முதலமைச்சர் இது குறித்து இதுவரை கருத்தே சொல்லல. அப்படி இருக்கும்போது சமீபத்துல கூட அதே அறிக்கை இல்லாம முதலமைச்சர் எல்லாத்துக்கும் உடனே கருத்து இது எவ்வளவு பெரிய விவகாரம் சார். ஏழை மக்களோட உயிர் சார்ந்த விவகாரம் போது அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? வந்து சொல்லணும். அறிக்கை வாங்கி மறந்துட்டாருங்களா? இருங்க, அறிக்கை பெற்றுக்கொண்டு தீர முழுவதுமான முழு அறிக்கை மாநில அரசு ஒரு நிமிஷம் இப்ப நீங்களும் நானும் பேசுற மாதிரி யாரும் பேச முடியாது. மாநில அரசு நியமிச்ச ஒரு குழு வந்து அறிக்கை சமர்ப்பிச்சாங்களா இல்லீங்களா? 2 கட்ட அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. அதுல என்ன சொன்னாங்க? திருட்டு நடந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த சித்தூர் மருத்துவமனையிலும் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நடந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. அரசு என்ன நடவடிக்கை அரசு நடவடிக்கை எடுக்காதனாலதான் இப்ப நீதிமன்றம் வந்து சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கேன்? பேசிக்கா ஒண்ணு சொல்றேன். என்னங்க? தமிழக அரசு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க, கிட்னி ராக்கெட்ல யார் இன்வால்வ் ஆனாலும் அவங்கள இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும். அப்ப மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ என்ன பண்ணீங்க? தண்டிக்கப்படணும். அதே திமுக எம்எல்ஏ திரும்ப பேசுறாரு, நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா அந்த பகுதியில் இருக்க மக்களோட கிட்னி எல்லாம் உருவனாதான் நான் வாங்க முடியும் அப்படின்னு பேசுறாரு. இந்த தைரியம் அந்த எம்எல்ஏக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஏங்க அந்த மாதிரி பேசினா அரசாங்கம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலையே சார். என்ன சார் நடவடிக்கை எடுக்கலையே சார்? அதுதான் எங்களோட கேள்வி. ஏங்க இப்போ அதாவது சொல்லுங்க. பொத்தாம் பொதுவா நிறைய பேர் நிறைய விஷயத்தை பேசுறாங்க. பொத்தாம் பொதுவா ஊடகத்துல வந்த செய்திகள் ஊடகத்துல திமுக பேசுறேன்னு சொல்றீங்களா? ஊடகத்துல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பொதுவான கருத்துக்களை வந்து பலவிதமான கருத்துக்கள் அவரே பேசின வீடியோல எல்லாமே ஆக்ஷன் எடுக்க முடியும். இல்ல அவர் திமுக எம்எல்ஏவே பேசின வீடியோ இப்ப நான் திமுகவை சார்ந்தவனாக இருந்தால் திமுக செயற்குழு கூட்டி அவர்களை கண்டி என்று சொல்லுவேன். அப்ப திமுக காங்கிரஸ் திமுக தான் கண்டிக்கல. திமுக செய்யல தானே? இல்ல சார் திமுக செய்யல தானே? திமுக செய்யல தானே? திமுக கட்சி கண்டிக்கும். அப்ப திமுகவுக்கு பயம் இருக்கா? ஏங்க இருங்க, இப்ப இது மெத்தபெட்டமின் என்டிபிஎஸ் கேஸ்ல ஏற்கனவே ஸ்ரீகாந்த் வழக்குல பிரதீப் குமார் ஏடிஎம்கே ஆளு இன்வால்வ் ஆன உடனே ஏடிஎம்கே தூக்கலையா? பிரதீப் குமார் யாரு? கட்சி விட்டு அந்த குற்றத்துல அவரு வருஷமா திமுக நீக்கி இருக்கலாம். ஏடிஎம்கே ஆளு பிரதீப் குமார். என்ன சார் நீங்க உங்க கருத்தையே பேசினா எப்படி? ஒரே ஒரு பதில் நான் சொல்லி அதை நான் சொல்லிட்டேன். ஒரே ஒரு பதில் நான் சொல்லி ஏடிஎம்கே பின்னாடி தான் எடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் எடுத்தாங்க. இது சரியில்ல நடவடிக்கை எடுத்தாங்க. இவரு ஒரே ஒரு ஏடிஎம்கே காரர் பிரதீப் பேரை சொல்றாரு. நான் ஒரு
பேர் மட்டும் ஏன் வாசிக்கிறேன் சுதாகர் பாருங்க. கூட சொல்றேனே வர அண்ணாநகர் இல்ல சார், சுதாகர் சொல்றேனே. ஏன் பதட்டப்படுறீங்க? பொள்ளாச்சி அவங்க ஜெயலட்சுமி கருத்து சொல்றேனே. வாங்கிட்டு வருவோம். சொல்றேனே, எல்லாத்தையும் கருத்து வாங்கிட்டு வருவோம். சொல்றேனே. 3 ஆண்டுகள்ல திமுக செய்த சாதனைகள் பாருங்க. திருட்டு முன்னேற்ற கழகம், திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகள். இப்ராஹிம் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணைத் தலைவர், 70 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தியவர். எத்தனை கோடி? 70 கோடி. அடுத்து வந்து லாபர் சாதிக், அவரு 200 கோடி. அவர் எங்க பாத்தீங்கன்னா சென்னை மேற்கு மண்டல திமுக அயலக அணி துணை அமைப்பாளர். போஸ் ஆலங்குளம் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர், தென்காசியில 440 கிலோ. சரிங்களா? இந்த ரெக்கார்டெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சாகணும். லக்ஷ்மணன் திமுக பிரமுகர், நாகப்பட்டினத்துல 300 கிலோ. பாலமுருகன் 12 கிலோ குட்கோ, ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர திமுக பொருளாளர். மகாலிங்கம் விழுந்தமாவடி ஊராட்சி மன்ற திமுக தலைவர். இவர் எவ்வளவுன்னா நாகையில போதைப் பொருள் கடத்தியவர் அப்படின்னு நான் ஒரு பெரிய லிஸ்டே வாசிக்க முடியும். லிஸ்ட் எடுத்தா இவர் ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த பேரை வச்சுக்கிட்டே பேசிட்டு இல்ல நான் என்ன கேக்குறேன், பாஜக வச்சுக்கிட்டு பாஜகல 858 பேர் இல்ல இது பாஜக இல்ல. ஏன் அவங்கள பேசுறாங்க? இல்ல ஏன் பிஜேபி இருக்க அக்யூஸ்ட பத்தி சொல்லலாம்? பாஜக நீங்க ஒரு நீங்க ஒரு அட்வொகேட் ஏதோ லாஜிக்கா பேசுறீங்களா? ஒரு பாஜக சார் பாஜக பத்தி சொல்லுங்க. திமுக இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன்னா இது உங்களோட கடமை. பாஜக யார் யாரு எத்தனை கோடிக்கு கடத்திருக்காங்க என்னோட கேள்வி என்னன்னா, கிட்னி முறை திருட்டு நடக்குது. 100க்கும் மேற்பட்ட மக்களோட கிட்னி வந்து திமுக நிர்வாகிகளுக்கு சொந்தமான மருத்துவமனை திருடி இருக்காங்க அப்படின்னு வந்து அறிக்கை வெளியாயிடுச்சு. ஓகேங்களா? அந்த துறையோட அமைச்சர் என்ன பண்ணணும்? ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல, அந்த துறையோட அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடவடிக்கை எடுக்கல. ஆனா அந்த துறை அமைச்சர் ஒரு புது விளக்கம் தரார். இது கிட்னி திருட்டு இல்ல, கிட்னி முறைகேடு அப்படிங்கிறார். எதுக்கு இப்படி மடைமாத்தி பேசணும்? இல்லைங்க, அதுல வந்து டெக்னிக்கலா பார்த்தா 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிஎம்ஏ அண்ட் டிஎம்எஸ். இந்த 2 டிபார்ட்மெண்ட் இதுல ஹெல்த்ல இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் இதற்கு வந்து அப்ரூவல் கொடுக்கிற டிபார்ட்மெண்ட். சரிங்க. அப்ரூவல் கொடுத்தது டிஎம்இலயே ஒரு செக்ஷன் டீன்ஸ் இருக்கு. முறைகேடு நடந்துருக்கு அறிக்கையில வெளியிட்டாங்க சார். சொன்னீங்க. முறைகேடு நடந்துருக்கு அறிக்கையில கொடுத்துட்டாங்க. அவங்க தான் அப்ரூவல். நான் என்ன சொல்ல வரேன், பேசிக்கா கவர்மெண்ட்ல ஒரு கமிட்டி ஃபங்க்ஷன் பேசிக்கலா தேவையில்ல. இந்த உருட்டை தான் முறைகேடு நடந்துருக்குன்னு அறிக்கை கொடுத்துட்டாங்க. இதே சார் டிஎம்எஸ் ஆபீஸும் டிஎம்ஏ சார் இந்த பேசிக் இல்ல சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். மினிஸ்டர் சொல்ல முடியும். பேசிக் என்னன்னா, இப்ப முறைகேடு நடந்திருக்கிறதா அறிக்கை சமர்ப்பிச்சுட்டாங்க. எங்களோட கேள்வி என்னன்னா, அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கல. ஏன் அரசு நடவடிக்கை எடுக்காதனால இப்ப நீதிமன்றமே நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்ப அரசு ஏன் இதுல வந்து மௌனம் காக்குதுங்கறத எங்களோட கேள்வி. இல்லைங்க, டிரான்ஸ்பிளான்ட் லைசென்ஸ் கேன்சல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் போறீங்களா? அது ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இமிடியேட்டா. ஃபைனலா தெரியும் போது எஃப்ஐஆர் இல்ல சார். 100க்கும் மேற்பட்ட உங்களோட கிட்னியை திருடி வித்தவங்களுக்கு அந்த லைசென்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணா போதுமா? இல்லைங்க, இல்ல அப்ப திமுக எம்எல்ஏங்கறனால கண்துடைப்புக்காக இந்த நாடகமா? திமுக எம்எல்ஏவா இருந்தா என்ன, திமுக மந்திரியா இருந்தா தவறு செய்தா அவங்க மேல தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும். அதான் சொல்றேன், எடுப்பாங்க. லைசென்ஸ் ரத்து பண்ணிச்சு சொல்லுங்க. இருங்க, முழுமையான அறிக்கை கிடைத்த பிறகு அதான் அவங்களே ஒத்துக்குறாங்க. நடந்துச்சுல. ஆமாங்க, யாரு இல்லன்னா இப்போ ஆரம்பத்திலிருந்து அததான் சொல்லி நடவடிக்கை போதுமானதா கேள்வி. இல்ல அந்த ஆக்ஷன் இருக்கு, இதுதான் தேவை. அந்த நடவடிக்கை போதுமானதாங்க கேள்வி. முழுவதுமான அறிக்கை வந்து முழுமையான அறிக்கை இன்னும் டிஎம்எஸ் ரிப்போர்ட்ல கொடுக்கல. preliminary report தான் கொடுத்திருக்காங்க. see DMS சைடுலயும் DME சைடுலயும் அப்ப 2 மாசம் ஆகி ரிப்போர்ட் கொடுத்தேனா மந்திரி பேக்கப் அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்ல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அதே பள்ளிப்பாளையத்துல வந்து கிட்னி திருட்டுக்கு வந்து கிட்னிக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க, கிட்னி வந்து விலை பேசி கூட்டி போனா அப்படி செய்திகள் வந்துச்சு. ஓகேங்களா? அந்த கிட்னி முறைகேடுங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அரசு வேடிக்கை பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து டயாலிசிஸ் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்னி அதனால கூட்டி போய் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில கிட்னி சேஞ்ச் பண்ணிட்டு சொல்றீங்களா? நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணலைங்க. மக்களுக்கு அத்தியாவசியமா கிட்னி மாத்தினாதான் பிழைப்பாங்க. டயாலிசிஸ் அதிகமாயிடுச்சு. சோ அதனால அப்ரூவல் வந்து அமைச்சரா பேசலாம் போலங்க. நல்ல அப்ரூவல் இன் டைம் கொடுக்கிறது இல்ல.
அப்ரூவல் வந்து இந்த விளக்கத்தை நான் கேட்கவே இல்ல. இந்த விளக்கத்தை டயாலிசிஸ்க்கான விளக்கத்தை கேட்கவே இல்ல. மக்கள் பற்றி இது பேசுறீங்களே, டயாலிசிஸ்க்கான சார் கிட்னி இல்லாம செத்துட்டு இருக்கு. அப்படியே லாஜிக்கா பேசுறீங்க. இது ஏன் வேலை தான் சார். ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டலா பேசாதீங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நூத்துக்கணக்கான மக்கள் கிட்னி உருவிட்டு இருக்கீங்க. அது மக்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியலையா? கிட்னி திருடுறது தப்பு. நான் எப்பவும் சொல்றேன், மால் பிராக்டிஸ்க்கோ இவர் ஒரு வார்த்தை சொன்னார், முறைகேடு திருட்டு. இப்ப மினிஸ்டர் என்ன சொல்றாரு, மால் பிராக்டிஸ் நடந்திருக்குன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாங்க, எதிர்கட்சியில நம்ம என்ன திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றோம். இது ரெண்டும் மால் பிராக்டிஸா அல்லது ஸ்டீலிங்கான்னு என்கொயரி முடிஞ்சு ஃபைனல் ரிப்போர்ட் எஃப்ஐஆர்ல எப்படி டாக்டர் விஎம் கணேசனுக்கு போட்டாங்களோ நெப்ராலஜிஸ்டுக்கு 2013 கிட்னி திருடினதுக்கு, அது போல வரும்போது தான் நமக்கு தெரியும். கனகராஜ் சார், நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தது, பொதுமக்களோட வாழ்க்கை சார்ந்த விவகாரத்துல வந்து அரசு வந்து போதிய கவனம் செலுத்தல அப்படின்னு வந்து நீதிமன்றம் வந்து தமிழக அரசை பார்த்து சொல்லியிருந்தேன். அப்போ வந்து மக்கள் மீதான அக்கறையில் வந்து அரசு போதிய கவனம் செலுத்துறது இல்லை அப்படின்னு தானே அது அர்த்தம்? மக்கள் மீது போதிய கவனம் செலுத்தவில்லை என்று நம்ம கூற முடியாது. 19 வகை அதை வந்து எதிர்க்கட்சியான அதிமுக சொல்லல, நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இல்லைங்க, நான் சொல்றேன், நீதிமன்றம் இப்போ அரசாங்கம் மெத்தனமா இருக்கு, இது வந்து காலங்காலமா நடக்குது, இதுல விஜிலண்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுங்க, கிட்னி வந்து ராக்கெட் அதிகமா இருக்கு, நீங்க கவனமா இருங்கன்னு சொல்றாங்க. சரிங்க, அது நீதிமன்றத்தினுடைய கேட்டுக்கொண்டாங்க. ஆனா அரசாங்கத்தினுடைய என்னை பொறுத்தவரையிலும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரைந்து யார் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீது அது நீதிமன்ற விசாரணை குழு அமைச்சிருச்சு. இனிமேல் தமிழக அரசு தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுத்து அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு இருக்கணும். அதிகாரிகள் அதாவது அமைச்சர், அதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த சார்ந்த துறையினுடைய அமைச்சர்கள் டிஎம்எஸ் டிஎம்இ அவங்க ஒத்துழைப்பு எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. கவர்மெண்ட் ஒத்துழைப்பு இல்லாம ஏற்கனவே மாநில அரசு கொடுத்த அறிக்கைக்கே என்ன தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலையே சார்? அவரு இப்ப ஒரு நாள் திருடினதுக்கு மாட்டினாரு. விஎம் கணேசன் 3 வருஷமா திருடி இருக்காரு பாருங்க. இல்ல நான் என்ன இல்ல சார், நீங்க ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் என்ன கேக்குறேன், என்னோட கேள்விக்கு தான் பதில் வேணும். நீங்க சொல்றதெல்லாம் இங்க ஏத்துக்க முடியல. நான் என்ன கேக்குறேன், உங்களோட மாநில அரசு அமையல் கேள்விக்கு தான் மாநில மக்கள் குரல் நீங்க உங்களோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக நான் அரங்கத்துக்கு சார் மக்களுக்கு எடுத்து என்னோட கேள்வினா, நீங்க சப்ஜெக்ட்ல பேசுங்க, பிரச்சனை இல்ல. நீங்க ஷோ ஆரம்பிச்சு இல்ல நெறியாளர் சார், நெறியாளர் தான். அப்ப அதுக்கான கேள்வி ஆட்சியாளர் இல்ல, நீங்க நெறியாளர் ஆட்சியாளர் இல்ல. காங்கிரஸ் கூட்டணி தான். திமுக ஆட்சியாளரா மாறிடாதீங்க. நீங்க பொங்காதீங்க. முதல்ல அதிமுகவா? நீங்க அதிமுகவா கட்சியா? நீங்க அதிமுக உறுப்பினரா? ஆட்சியாளரா? நான் கேட்கிறேன், நீங்க ஆட்சியாளரா? அழகா நீங்க ஆட்சியாளரா? நீங்க அதிமுக உறுப்பினரா? நீங்க ஆட்சியாளரா? நீங்க இது திமுக காரனே சொல்லவீங்க. நீங்க எங்க சொல்றீங்க? நீங்க எங்க பதறீங்க? நீங்க எங்க சொல்றீங்க? அவங்க பாத்துக்குவாங்க. சார் ஒரு நிமிஷம் அப்படி சொல்றேன் சார். சார் கணேசன், நான் என்ன கேக்குறேன்னா, அதிமுக இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அதிமுகல இருந்தீங்க எனக்கு தெரியாதா? அதிமுகல யார் இல்ல? இப்ப அது இல்ல, இப்ப அது இருக்கலாம் 30 வருஷம் விவாதம் இல்ல சார். இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, திமுக என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட வரலாறு இங்க தேவையில்லாத, உங்களோட வரலாறு இங்க தேவையில்லாதது. என்னோட கேள்வி என்னன்னா, மாநில அரசு ஒரு குழு அமைச்சது, அதுக்கான நடவடிக்கை இதுவரையும் தமிழக அரசு எடுக்கல. நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றீங்களா? அப்ப அதான் எப்போதும் தான் நான் கேட்கிறேன். இப்ப நீதிமன்றம் வந்து இப்ப கேஸ் வந்து இட் இஸ் சீஸ்ட் பை தி நீதிமன்றம். நீதிமன்றம் எப்போ என்ன சொல்றாங்களோ தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரையிலும் அடுத்த கட்ட விசாரணை நிறைய திமுக சிக்குவாங்க நம்ம எதிர்பார்க்கலாங்களா கூறுகின்றதோ அதற்கு அடிபணிந்து தமிழக அரசாங்கம் உரிய நடவடிக்கை, உரிய அறிக்கை சமர்ப்பிப்பார்கள்.